Dear people, we continue to see the words from Romans 12th chapter. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் அவருடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். It is amazing how St. Paul could explain the gospel in the previous chapters. இந்த முன்பான அதிகாரங்களில் பவுல் எவ்விதமாக இந்த சுவிசேஷத்தை அற்புதமான விதத்தில் விளக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். What a wonderful way by which the Spirit of God reveals the hope for a sinner through thy redeeming grace. ஒரு பாவிக்கு உம்முடைய மீட்பின் அன்பு நிமித்தமாக எவ்விதமான கிருபை இருப்பது என்பதை குறித்து காட்டுகிறது. மிகுந்த ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. Truly a man who is affected by this gospel should reveal in his life the reflection of its impact. That is the true Christianity. இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்துவதே மெய்யான கிறிஸ்தவம் என்று பார்க்கிறோம். So the 12th chapter of Romans is such a great chapter which completely brings a man to the dust. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் ஒரு மனிதனை முற்றிலுமாக தரைமட்டமாக தாழ்த்துகிறதாக இருக்கிறது. Today the so-called Christianity, dear people, it's not truly the Christianity of the Bible. இன்றைய கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிற காரியமானது வேதம் சொல்லுகிற கிறிஸ்தவம் அல்ல. Today so many Christians, even among so-called Reformed Christians, it is rare to see the real qualities of a Christian. Today, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில் சீர்திருத்த சத்தியத்தை அறிந்திருக்கிறவர்கள் என்று சொல்லுகிற மக்கள் மத்தியிலும் கூட உண்மையான சுவிசேஷத்தின் தாக்கத்தை பார்ப்பது மிக அரிதான காரியமாகவே இருக்கிறது. Yes, we can't deny the truth. மெய்யை உண்மையை நாம் மறுதலிக்க முடியாது. So-called professing Christians, so-called Christians who call themselves saved are too far from the word of God which God speaks in 12th chapter of the Romans. கிறிஸ்தவர்கள் என்று அழைத்து கொள்ளப்படுகிறவர்கள், தங்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரமானவர்களாய் காணப்படுகிறார்கள் என்பதை காண முடிகிறது. Dear people, don't be deceived by your own standard of Christian life. உன்னுடைய சொந்த கிறிஸ்தவ அளவினால உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளாத. You are not deceiving anybody. நீ யாரையும் ஏமாற்றுகிறதில்ல. You deceive yourself. உன்னை நீ ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். You deceive God. தேவனை நீ ஏமாற்றுகிறாய். So if we deceive God, what can we reap? தேவனை நாம் ஏமாற்றுவோமானால் என்ன அறுக்க முடியும்? Absolutely, we will reap what we deceive. நாம் எதை ஏமாற்றுகிறோம் அதைத்தாங்கள அறுப்போம். So the 12th chapter, from the beginning, St. Paul puts forth a great and high standard of Christian life. பரிசுத்த பவுல் இந்த இடத்துல ஒரு மேலான கிறிஸ்தவ அளவை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். Nobody is perfect in this world. உலகத்தில் யாருமே பரிபூர்ணமானவர்கள் அல்ல.
But unless we have an understanding of our imperfection, நம்முடைய குறைவான நிலையை நாம் விளங்கிக் கொள்ளாமல் இருப்போமானால், if we could not understand how far away from the standard of God's word, அவருடைய வார்த்தையின் அளவுக்கு எவ்வளவு தூரமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளாமல் போவோமானால், there is no one to help us, dear friend. நமக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை. So to start with, in the first verse of 12th chapter, அவர் ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் St. Paul starts like this. இவ்விதமாக ஆரம்பிக்கிறார். Therefore, ஆகையால், because God has given such a great grace through his own sacrifice, தம்முடைய பலியின் மூலமாக இவ்வளோ பெரிய ஒரு கிருபையை கொடுத்திருக்கும் பொழுது, the grace is cheap, கிருபை மலிவு, is free, or else I could say grace is free, கிருபை இலவசமானது. But the cost of it is, nobody can really value it, dear friend. அதனுடைய விலை மதிப்பை ஒருவரும் விலை மதிப்பு சொல்ல முடியாது. It is true, it is absolutely free. இது முழுக்க முழுக்க இலவசமானது. But the cost is too high. மிக மேலானது, உயர்வானது. Another point I would like to tell you is, நான் சொல்லும்படியான இன்னொரு காரியம், a person who enjoys this grace can never be a man who could not understand the cost of it. இந்த கிருபையை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் அவருடைய விலை கிரயத்தை அறியாமல் இருக்க முடியாது. Today there is a cheap grace which is being taught even among the reformed circle. சீர்திருத்த சத்தியத்தின் மக்கள் மத்தியில் கூட ஒரு மலிவான கிருபையானது சொல்லப்படுகிறது. It is all grace, எல்லாம் கிருபை. It is absolutely true, அது உண்மைதான். But unless you understand the cost of grace, I tell you, you are not really a person affected by the grace which God speaks. தேவன் பேசுகிற அந்த கிருபையினால் நீ பாதிக்கப்படாத ஒரு நபர் என்றே நான் சொல்ல வேண்டும். The grace motivates you to look unto the offering that was laid on the cross, the very God himself. அந்த கிருபை உன்னுடைய வாழ்க்கையில் சிலுவையின் பேரில் தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்த அந்த தெய்வ குமாரனுடைய பலியை நோக்கி பார்க்கிறது. He offered himself, தன்னைத்தானே பலியாய் ஒப்பு கொடுத்தார். So the doctrine of grace always demands a very high demand. கிருபையின் சத்தியம் என்பது ஒரு மேலான எதிர்பார்ப்பை கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. I always say the doctrines of grace is a highly demanding truth. கிருபையின் சத்தியம் என்பது மிக உயர்வான ஒரு நிலையை, காரியத்தை உன்னில் எதிர்பார்க்கிற ஒரு சத்தியம். It is not a cheap grace, ஒரு மலிவான கிருபை அல்ல. So unless you are not being impacted by the sacrifice of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தியாக பலியை உன்னுடைய வாழ்க்கையில உணராமல், you can't experience and enjoy God's grace.
ஆண்டவருடைய கிருபையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற ஒரு மனிதனாக, மெய்யாய் அனுபவிக்கிற ஒரு மனிதனாக இருக்க முடியாது. So this grace motivates you to offer yourself as a sacrifice. இந்த கிருபையானது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைத்தானே பலியாய் கொடுக்கும்படியாக தூண்டுகிற ஒன்றாக இருக்கிறது. That is the teaching of the Bible. இதுதான் வேதம் சொல்லுகிற போதனை. You can't say, oh, it is all right, the Bible teaches, but I can't do that. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் அது வேதம் போதிக்கிறதாக இருக்கலாம், ஆனால் அதை என்னால் செய்ய முடியாது. Dear friend, honestly I say, you are too far from God's grace. நான் நேர்மையாக சொல்கிறேன், அவருடைய கிருபைக்கு நீ மிக தூரமானவன். That's why St. Paul says, therefore, ஆகவே தான் பவுல் விதமாக சொல்லுகிறார், he wants us to offer ourselves as a living and holy sacrifice. ஆகவே தான் ஆண்டவர் இவ்விதமாக நம்மை ஒரு பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கும்படியாக போதிக்கிறார். He teaches that I should offer not only as a living sacrifice, but a sanctified, a purified, a holy sacrifice, acceptable unto God. அவ்விதமாக ஒரு பலி என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கும்படியாக மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமான ஜீவ பலியாக நான் ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And the next thing he narrates is, அடுத்த காரியம் அவர் சொல்லுகிறார், not conforming to the world. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். What is the relationship between you and the world? உலகத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? Are you still wanting to conform to this world? இன்னும் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க நீ விரும்புகிறாயா? Then in that case, the doctrines of grace has no value for you. அப்படியானால் கிருபையின் சத்தியம் என்பதனுடைய வாழ்க்கையில் விலை மதிப்புக்குரியதாக இல்லை. And moreover, the Bible says, you must be in the will of God. அவனுடைய சித்தத்தில் நீ வாழ வேண்டும். You must live in that. You must live in that. அதில் நீ வாழ வேண்டும். Not simply seeking, தேடுகிறது மாத்திரமல்ல. Bible says that we must live in that. We must abide in that, by which our spiritual mind is renewed every day. அதன் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய மனதானது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிறது. Every day we are renewed in our spirit. நம்முடைய ஆத்துமாவில் ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். Not to be conformed to the world, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், but being conformed to the Lord Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்த விதத்தில் அவருடைய சாயலில் வளருகிறவர்களாக காணப்படுகிறோம். Dear people, these are all the wonderful work of the Holy Spirit in the soul of a man. இவைகள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்துமாவில் செயல்படுகிற உன்னதமான செயலாக இருக்கிறது. So unless we are in the path of this, இந்த
பாதையில் நாம் காணப்படாமல், how could you say that you are a child of God? நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்று எப்படி உன்னால் சொல்ல முடியும்? How could you say that you are saved, that you are a new man? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஒரு புதிய மனிதன் என்று எப்படி சொல்லக்கூடும்? How could you say that you are dead to the world and alive in Christ? உலகத்துக்கு நீ மரித்து கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறாய் என்று எப்படி சொல்ல முடியும்? How could you say that you are dead to the self, that you could have the godliness of God's grace? சுயத்துக்கு மரித்து ஆண்டவருடைய தெய்வ பக்திக்குரிய கிருபையில் நீ காணப்படுகிறாய் என்று எப்படி சொல்ல முடியும்? So here he says, almost I could say the fourth thing, third verse, மூன்றாவது வசனத்தில், for I say through the grace given unto me, to every man that is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, according as God hath dealt to every man the measure of faith. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். Dear people, the most beautiful character of a Christian is humility. ஒரு கிறிஸ்தவனுடைய மிக அழகான குணாதிசயம் தாழ்மை. A proud man stands against God. ஒரு பெருமைக்காரன் தேவனுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறான். He fights against God. அவன் தேவனுக்கு எதிராக அவன் யுத்தம் பண்ணுகிறான். He wants to rob the glory of God for himself. அவன் ஆண்டவருடைய மகிமையை தனக்கென்று திருடிக் கொள்ளுகிறவனாய் விரும்புகிறான். Any proud man, எந்த ஒரு பெருமைக்காரனும், any spiritually proud man, ஆவிக்குரிய விதத்தில் பெருமைக்காரனாக இருக்கிறவன், he fights against God. அவன் தேவனுக்கு எதிராக யுத்தம் செய்கிறான். Whether he understands it or not, he takes side with the devil. and பிசாசோடு இணைந்து he fights against God. அவன் தேவனுக்கு எதிராக அவன் சண்டையிடுகிறான். So the most and first quality of a Christian is humility. ஆகவே ஒரு கிறிஸ்தவனுடைய முதலாவது முக்கியமான தன்மை என்னவென்றால் தாழ்மை. However much he may be talented, அவன் எவ்வளோ தாளந்துகள் உள்ளவனாக இருந்தாலும் சரி, however much he may be well versed in the word of God, அவனுடைய வார்த்தையில் அவன் எவ்வளவு திறமை பெற்றவனாக இருந்தாலும் சரி, he fights against God. அவன் தேவனுக்கு எதிராக சண்டையிடுகிறான். Here St. Paul says, பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், by the mercy of God's grace, he says, கிருபையினால் நான் சொல்லுகிறேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால், because I have experienced this grace, இந்த கிருபையை நான் அனுபவித்திருக்கிறதுனால, for I say through the grace given unto me, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால், because I experienced this grace, இந்த கிருபையை அனுபவிக்கிறதுனால, every man not to think of himself more highly than he ought to think.
அவன் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். Dear people, the whole world almost is fighting against God today. இந்த முழு உலகமே இன்றைக்கு தேவனோடு கூட சண்டையிடுகிறதாக இருக்கிறது. Take any nation, எந்த தேசத்தை எடுத்துக்கொள். People are seeking after the world and to be conformed to the world. உலகத்தை தேடுகிறார்கள், உலகத்தின் அந்த வழிமுறைக்கு தங்களை ஒத்துக்கொள்ள பார்க்கிறார்கள். Anywhere in the world, nobody is willing to submit to God. தேவனுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க யாருமே விரும்புவது கிடையாது. Even among Christian circle, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில், I tell you dear friend, so many false teachers have come up today. தவறாக போதிக்கிற அநேக பிரசங்கிகள் இன்றைக்கு வந்து விட்டார்கள். To boost the pride of Christians, கிறிஸ்தவருடைய பெருமையை அதிகரிக்கும்படியாக, that they may think high of themselves, தங்களை குறித்து மேலாக நினைக்கும்படியாக, that they may have a protection of the world, உலகத்தினுடைய பாதுகாப்பு, the prosperity, செழிப்பு, the money, the position, பணம், அந்தஸ்து. In all things the preachers encourage people that if they follow God, He will bless them abundantly. ஆண்டவரை அவர்கள் பின்பற்றினால் ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றிலும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். No teaching of humility, தாழ்மையின் போதனை இல்லை. No teaching of repentance, மனம் திரும்புதல் இல்லை. No teaching of understanding the value of God's grace, அவனுடைய கிருபையினுடைய விலை மதிப்பை போதிக்கிற போதனை இல்லை. No teaching of understanding what the cost the Son of God paid on the cross. சிலுவையின் பேரில் தெய்வ குமாரன் செலுத்தின அந்த கிரயத்தினுடைய விலை மதிப்பை குறித்த விளங்குதல் இல்லை. A preacher where so many thousands of people are in his church or so many branch churches he is having, தன்னுடைய சபையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிற ஒரு இடத்துல இன்னும் பல கிளை ஊழியங்களை கொண்டிருக்கிற ஒரு ஊழியர், he says God suffered for us, தேவன் நமக்காக அந்த பாடுகளை அனுபவிச்சிட்டார். So there is no need for us to suffer, it's all to enjoy. ஆகவே நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அனுபவிக்கும்படியாக, we are the people to enjoy, நாம் அனுபவிக்க வேண்டும். Hundreds and thousands of people are going after such teachings. அவ்விதமான போதனைகளின் பின்னால நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறார்கள். Christianity without the cross, சிலுவை இல்லாத கிறிஸ்தவம். But St. Paul says, I preach Christ crucified. சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன். Oh dear people, the world has got a Christianity which has no cross at all. சிலுவை இல்லாத ஒரு கிறிஸ்தவம் இந்த உலகத்திலே மலிந்து கிடக்கிறது. Everywhere in the whole world, in every country, எங்க பார்த்தாலும் ஒரு தேசத்திலும் thousands of people are gathering and so-called worship and praise, தேவனை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும், so-called music and all excitement of the flesh, இசையும் மாம்சத்துக்குரிய காரியங்களை குறித்த அவ்விதமான தூண்டுதலுக்குரியவைகள். No place of repentance, மனம் திரும்புதல் இல்லை. No praise of humility, humbleness, தாழ்மைக்குரிய காரியம் இல்லை. Oh dear people, the whole world
is under the grip of darkness. இருளினாலே பிடிக்கப்பட்டதாக இருக்கிறது. Only few people will be saved, the Bible says. ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒரு சிலர் தான். Only who will be humble to walk in the path of the cross in this world. இந்த சிலுவையின் பாதையில் நடக்கும்படியாக தங்களை தாழ்மையாய் ஒப்புக் கொடுக்கிறவர்கள். Who try to enter into the straight gate and following the Lord in the narrow path. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து அந்த நெருக்கமான வழி வழியாய் போகிறவர்கள் வெகு சிலர். Only few people are there. ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். So called Christians today, they want to walk in the broad light of the world. இந்த உலகத்தின் வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறார்கள். So many people are walking. அநேகர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். But only few people, they strive to enter through the straight gate. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசித்து they want to walk in the narrow path, நெருக்கமான பாதை வழியாக. What is this? அது என்ன? The path of humility, தாழ்மையின் பாதை. The path in which surrendering to God, தேவனுக்கு மட்டுமாக ஒப்பு கொடுத்த பாதை. The path in which it says, nevertheless not I but Christ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. Lord, I must decrease, you must increase. நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். Dear people, the whole world is fighting against God today. இந்த முழு உலகமும் தேவனிடத்தில் சண்டை போடுகிறது. I want to establish my own kingdom. நான் என்னுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டும்படியாக பார்க்கிறேன். So many Christians, almost most of the Christians, they are fighting with God to establish their own self and their own will. தங்களுடைய சுய சித்தத்தையும் தங்களுடைய சுய சித்தத்தையும் நிலைநாட்டும்படியாக அவர்கள் போராடுகிறார்கள். But St. Paul says, பரிசுத்த பவுல் சொல்றார், no dear friend, இல்லை நண்பனே, because I have been met by God, தேவனால் நான் சந்திக்கப்பட்டேன். God has led me through the straight gate, அந்த இடுக்கமான வாசல் வழியாய் ஒரு பிரவேசிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். Bible says many will try to enter into the straight gate but they can't. Bible says அநேகர் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அருளால் கூடாமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. So dear people, following God is not living a life of casual walk. நீ விரும்புகிறபடி ஏதோ ஆண்டவரை பின்பற்றி போய் கொண்டிருக்கிற வழி இல்லை இது. By the strength of God, தேவனுடைய கிருபையினால், by the mercies and grace of God, ஆண்டவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும், humbling yourself, உன்னை நீ தாழ்த்தி, then God allows certain things that you may be humble. உன்னை நீ தாழ்த்தும்படியாக தேவன் சில காரியங்களை அனுமதிக்கும் பொழுது, nevertheless not my will but your will, O God. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். Here St. Paul says, பரிசுத்த பவுல் இங்கே சொல்றார், to every man that is among you not to think of himself more highly. உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். How much we are high minded. எவ்வளோ பெருமையாக நம்ம இருக்கிறோம். How much of high mindedness in our hearts, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. We don't want others to touch us. நம்மளை தொடர்றதை மற்றவங்க விரும்புறதில்லை. We don't others to correct us.
நம்மளுக்கு சரிபடுத்த மற்றவர்கள் செய்கிறது விரும்புறதில்லை. We want to be our own boss. நாமளே நமக்கு அதிகாரிகளாக இருக்கிறோம். Even God's word has no value for us. Just for the nominal sake, we just agree. But truly speaking, our hearts are not bending to humble to follow God's word. வெளியாக நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம், அவனுடைய வார்த்தையை நான் பின்பற்றுகிறேன்னு. ஆனால் உண்மையாலுமே நம்முடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையை பின்பற்றும்படியாக நம்மை தாழ்த்துவது கிடையாது. How much of thinking of ourselves more than what we are? நம்ம இருக்கிறத விட எவ்வளோ நம்ம சிந்திக்க பார்க்குறோம். How quickly we get proud. எவ்வளோ சீக்கிரம் பெருமையாக இருக்கிறோம். We are absolutely nothing. ஒன்றுமே இல்லை. But we are proud. பெருமைக்காரர்களாய் காணப்படுகிறோம். Yes, he says, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, according as God hath dealt to every man the measure of faith. உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். Think soberly. Oh dear people, many times when I think of myself, என்னை குறித்து அநேக சமயங்களில் நினைக்கும் பொழுது, in how many ways I would have been distracted. எத்தனை விதங்களில் நான் வழிதப்பி போயிருந்திருக்கக்கூடும். How many ways in which I would have lost my call. என்னுடைய அழைப்பை எவ்வளவாக நான் இழந்து போயிருக்கக்கூடும். There were occasions in which I was naughty in my way of behavior, not thinking of the great call for which He has called me. என்னை அழைத்த இந்த உன்னதமான அழைப்புக்கு தகுதியில்லாத நிலையில் எத்தனை வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறி போக வாய்ப்பிருந்த சூழ்நிலைகளை எண்ணி பார்க்கிறேன். Oh, I am thankful that God didn't leave me. தேவன் என்னை கைவிடவில்லை. It is not of mine. இது என்னுடையதல்ல. It's absolutely purely His grace. அவருடைய கிருபை. It is absolutely His grace. I am what I am today. நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் அவருடைய கிருபையே இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. Oh dear people, how much we think ourselves high of us. நாமளே எவ்வளோ சீக்கிரம் உயர்வாக எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, think ourselves a sober opinion of ourselves. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான ஒரு விளங்குதலோடு கூட. Oh dear people, we see how St. Paul says, here he beseech, அவன் அவ்விதமாக கெஞ்சி கேட்கிறதை பார்க்கிறோம். Pride is a sin that is bred in the bone, all of us. And we have therefore each of us need to be cautioned and armed against it. நம்ம வாழ்க்கையில் இந்த பெருமைங்கிறது நம்ம ஊறி போன ஒரு ஒன்று. In every cell of our body, நம்முடைய சரீரத்தில் ஒரு அணு செல்லு, in the soul we are defiled. நாம் தீட்டுப்பட்டு போனவர்களாய் காணப்படுகிறோம். Defiled by the sin of pride. பெருமைங்கிற அந்த பாவத்தினால தீட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். Can we leave it as such? அது அப்படியே நம்ம விட்டுடலாமா? Is a terrible poisonous cancerous growth in the soul of a man. ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் அது புற்றுநோயை போன்ற ஒரு விஷத்தன்மை உள்ளதாக இருக்கிறது. Not to think of himself more highly than he ought to think. தன்னை குறித்து எண்ணுவதற்கு மேலாக எண்ணாமல். Dear people, a true Christian has to fight tooth and nail against this
nature, the deadly nature pride. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் இந்த பயங்கர கொடூரமான இந்த பெருமைங்கிற பாவத்தோடு அவன் ஒவ்வொரு நாளும் போராட வேண்டியது அவசியம். Until your death, நீ மரணம் மட்டுமாக you have to fight. It's a deadly sin. இது கொள்ளும் கொடிய பாவம். It makes you to be self-confident. அது உன்னை சுய நம்பிக்கையுள்ளவனாக மாற்றுகிறது. Even in the spiritual things, you are boasting of so many things that you know. ஆவிக்குரிய பிரகாரமாக நீ அறிந்திருக்கிற அநேக காரியங்களை குறித்து உன்னைத்தானே நீ மேன்மை பாராட்டுகிறாய். You think high about yourself than others. மற்றவர்களை விட உன்னை நீ கொஞ்சம் மேலானவன் என்பதாக எண்ணிக்கொள்ளுகிறாய். In how many families, குடும்பங்களில் the wife thinks high than her husband. தன்னுடைய கணவனை விட மனைவியானவள் அதிகம் அறிந்திருக்கிறதாக எண்ணுகிறாள். The husband thinks high than his wife. தன்னுடைய மனைவியை விட கணவன் அதிகம் அறிந்திருக்கிறதை போல அவன் எண்ணுகிறான். Spiritually, even with the children and the parents, பெற்றோர்கள் பிள்ளைகள், even in the churches, சபைகளில் high about himself or herself than another brother or sister. இன்னொரு சகோதர சகோதரியை விட தன்னை குறித்து மேலாக எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம். How quickly you are poisoned with pride. எவ்வளவு சீக்கிரம் இந்த பெருமையினால நீ விஷமாக பாம்பின் விஷம் தீட்டப்படுகிறதை போல தீண்டப்பட்டு விடுகிறாய். How quickly it affects your mind. உன்னுடைய மனதை எவ்வளவு சீக்கிரம் அது பாதிக்கிறது. Your soul or spirit, ஆத்தும ஆவியை, the flesh, உன்னுடைய மாம்சத்தை. The master of all sins is nothing but pride. பெருமையினுடைய எல்லா ஊற்றின் பாவமே, எல்லா பாவத்துக்கும் ஊற்று பெருமை தாங்க. But dear people, one thing you remember, ஒரு காரியத்தை நினைச்சுக்கோ. When you become proud, நீ பெருமையாக ஆகும் பொழுது, you fight against God. தேவனுக்கு எதிராக நீ சண்டை போடுற, யுத்தம் பண்ணுகிற. Lord, ஆண்டவரே, I am big, நான் பெரியவன். You want to get fame and name. நீ புகழையும் பெயரையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறாய். You rob even God's glory. தேவனுடைய மகிமையை கூட நீ பெற்றுக்கொள்ளும்படியாக விரும்புகிறாய். We must take heed of having too great an opinion of ourselves, or putting too high a valuation upon our own judgments, abilities, performances. எத்தனை சமயங்களில் இதை செஞ்சுட்டு, நான் இதை ரொம்ப நல்லா செஞ்சுருக்கிறேன், மற்றவங்களாம் அதை செய்ய முடியாது. Nobody can do like this. I have done it so well. How many things. உன்னுடைய திறமையை குறித்து, even the knowledge of the Bible, வேதத்தினுடைய அறிவு, the knowledge of the doctrine, வேத சத்தியத்தினுடைய அறிவு. I tell you, dear people, there is nothing left out in which a man can't make himself to boast. இந்த உலகத்தில் தன்னைத்தானே பெருமையாக எண்ணிக்கொள்வதற்கு விட்டு வைக்கப்பட்டது எதுவுமே கிடையாதுங்க. both spiritually or physically, mentally, the world in every places, every country, every house, மன ரீதியா சரீர ரீதியா பெருமைப்படக்கூடாத எந்த ஒரு பகுதியுமாக இல்லாதது. தேசத்தில், உலகத்தில், குடும்பத்தில் பெருமை பெருமை பெருமை. But Bible says, when you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, I tell you, dear friend, you will have a humble attitude. ஒரு தாழ்மையின் சிந்தையை நீ தரித்து கொண்டிருப்பாய். You will be always
a person seeking to conform to the Savior and the Master. ஆண்டவருக்கு இரட்சகர் அவருடைய சாயலில் உன்னை வைத்துக் கொள்ளும்படியாக எப்பொழுதும் நீ காணப்படுவாய். Who said, I meek and lowly and learn of me. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். A true converted Christian is the one who learns from the Master. எஜமானிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறவன். He won't be going here and there. இங்கே அங்கே போகிறவனாக இருக்க மாட்டான். He won't be looking at this person or that person. இந்த மனுஷன் அந்த மனுஷனை நோக்கி பார்க்கிறான். He won't be looking at his status. தன்னுடைய அந்தஸ்தை பார்க்க மாட்டான். He won't be looking at what I have. நான் பெற்றிருக்கிறது என்ன என்பதை குறித்து அவன் மேன்மை பார மாட்டான். Like Nebuchadnezzar, how great I am. நான் எவ்வளவு பெரியவன். Dear people, Bible says you will have a sober mind. ஒரு தெளிவான சிந்தை உனக்குள்ள இருக்கும். You will know what you are. நீ யாருங்கிறத நீ அறிந்திருப்பாய். If God's grace is being taken away, தேவனுடைய கிருபை எடுக்கப்படுமானால், in no time you will be absolutely nothing. நீ ஒன்றுமில்லாமல் போய்விடுவாய். Oh dear people, the whole world is fighting against God. இந்த உலகம் முழுவதுமாக தேவனுக்கு எதிராக போரிடுகிறது. Fighting for the self identity, தன்னுடைய சுய தன்மையை அங்கு இனங்கண்டு கொள்ளும்படியாக. Oh, countries like America, அமெரிக்கா போன்ற தேசங்கள், where are the godly people who were once ruling that country? அந்த தேசத்தை ஆட்சி செய்த தெய்வ பக்தியுள்ள மக்கள் எங்கே? Men like Abraham Lincoln போன்றவர்கள் எங்கே? When they face problems, பிரச்சனை சந்திக்கும் பொழுது, they kneel down to God, before God, தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டார்கள். They said, God, I don't have wisdom to rule and to guide this country. இந்த தேசத்தை ஆட்சி செய்வதற்கு வழிநடத்த எனக்கு ஞானம் இல்லை. Where are such leaders today? அதமான தலைவர்கள் எங்கே? Oh dear people, ungodly people are ruling the countries and they are being ruled by ungodly people. தெய்வ பக்தி இல்லாத மக்கள் அவ்விதமான தேசங்களை ஆட்சி செய்கிறார்கள். No fear of God, தெய்வ பயம் இல்லை. No morality, சன்மார்க்கம் இல்லை. Oh, the leaders themselves are corrupt. தெய்வ பக்தி இல்லாதவர்கள். Oh, still I could remember the aching scene in Australia in the parliament once. ஆஸ்திரேலியாவில் it was not too long back, ரொம்ப நீண்ட காலத்துக்கு முன்னான் அல்ல, when the law was enacted for the license of homosexual, ஒருபால் புணர்ச்சிக்கு அவர்கள் சட்டத்தை இயற்றின பொழுது, how many people in the parliament, they hug each other, ஒருவருக்கொருவர் கற்றிக்கொண்டு, how there was a commotion and joy, எவ்வளோ பெரிய சத்தம் சந்தோஷம், for the sin, பாவத்துக்கு. Oh dear people, the Christian countries, they have no value for the laws of the word of God. கிறிஸ்தவ நாடுகளில் வேதத்தினுடைய சட்டங்களுக்கு இடமில்லை. The whole world is fighting against God. இந்த முழு உலகமே தேவனுக்கு எதிராக சண்டையிடுகிறது. Any proud man is fighting against God. எந்த ஒரு பெருமைக்காரனும் தேவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறான். When there is a seed of faith in you, by grace of God it grows. கிருபையினால் அது வளருகிறது. But dear people, when there is a seed of
pride in your heart, உடைய இருதயத்தில் பெருமையின் விதை வருமானால், is the most dangerous growth. அது மிக ஆபத்தான வளர்ச்சி. Oh, the Bible says in Romans 12th chapter, ரோமர் 12வது அதிகாரத்தில், such a high value he is putting forth for the people of God. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவிதமான விலையுயர்ந்த காரியத்தை சொல்றார். Offer yourself as a living sacrifice. ஜீவ பலியாக உன்னை ஒப்புக் கொடுக்கும்படியாக. Last week I was telling, as a clay in the potter's hand, குயவனுடைய கையில் இருக்கிற களிமண் போல, that is offering yourself to God as a living sacrifice. அதுவே தேவனுக்கு உன்னை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பது. Lord, not my will. ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, let your will be done in my life. உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும். Whatever the state in which you kept me, நீர் என்ன நிலையில் என்னை வைத்திருந்தாலும், let me be humble in the place where I am. நான் இருக்கிற இடத்துல தாழ்மையிலவனாய் காணப்படட்டும். Let me reveal Jesus through my life. இயேசுவை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக காட்டப்படட்டும். Not the world, உலகத்தை அல்ல. Not the self, சுயத்தை அல்ல. Not the pomp and glory of my own self, என்னுடைய புகழ்ச்சியும் என்னுடைய மேன்மையும் காட்டும்படியாக அல்ல. Dear people, are you willing to surrender to God like that? ஆண்டவருக்கு உன்னை அவிதமாக ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறையா? I am afraid your life, if it does not meet the standard of God's word, I am afraid to say that you are converted. நீ இந்த ஆண்டவருடைய வார்த்தையின் அளவுகளில் நீ வாழும்படியாக உன்னுடைய வாழ்க்கை காணப்படாதிருக்குமானால், at least to humble yourself, saying, God, this is how I am too far from this standard. அல்லது தாழ்மையாக, ஆண்டவரே, இந்த அளவுக்கு நான் எவ்வளோ தூரமாக இருக்கிறேன், forgive me Lord, என்னை மன்னியும். Make me so Lord, என்னை தாழ்மையிலவனாக்கும். Are you willing to commit yourself this evening to God? Likewise, அவ்விதமாக தேவனுக்கு இந்த மாலையில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க விரும்புகிறாயா? I tell you, you will live a life of real, true God's grace. உண்மையான ஆண்டுடைய கிருபையில் வாழுகிற ஒரு நபராய் நீ காணப்படுவாய். Out of your belly will be proceeding the living water. அவனிலிருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும். Jesus will be revealed through you. இயேசு உன் மூலமாய் காணப்படுவாய். Shall we bow down before God, saying, God help me? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமா? Let's pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, oh Lord, only few people will be saved. The Bible very clearly says, ஒரு சிலரே ரட்சிக்கப்படுவார்கள். And many people will try to enter the straight gate. அநேகர் நெருக்கமான வாசல் வழியாய், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் கூடாமற் போகும் என்று சொல்லுகிறார். Lord, how you became, Lord, just an offering, an innocent person on the cross in my place. என்னுடைய இடத்துல ஒரு ஆண்டவர் இழிவான ஒரு சாவுக்குள்ளாக சிலுவையில் காணப்பட்டீர். Lord, have mercy upon these people. இந்த மக்கள் பேரில் இரக்கமாக இருந்தருளும். Have mercy upon them, Lord, and work in their hearts. உடைய இருதயங்களில் பேசும். Let them all remove that pride. பெருமையெல்லாம் விடட்டும். Every inch we have to fight. ஒவ்வொரு இன்ச்சும் கூட நாங்கள் போராடுவோம் against the pride which is lurking in our soul and body. எங்களுடைய ஆத்மாவில் சரித்திருக்கிற பெருமைக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியதாக இருக்கிறது. Help us, Lord, in this battle.
இந்த யுத்தத்தில் போராட உதவி செய்யும். நோபடி இஸ் an enemy to me. எனக்கு யாருமே எதிரி இல்லை. மை ஓன் செல்ஃப், என்னுடைய சுயம், த ஓல்ட் மேன், பழைய மனுஷன். லார்ட் ஹெல்ப் மீ டு வின் திஸ் மேன் பை தை கிரேஸ். உம்முடைய கிருபையினால் இந்த மனிதனை மேற்கொள்ள உதவி செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.